2வது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் குடும்பத்தில் இருந்த அந்த பண கஷ்டத்துல இருந்து வெளில வந்துருவீங்க. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 9ஆம் பார்வை உங்களை பார்க்கறாரு. பாக்கியமான பார்வை அது. அப்ப நிறைய பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரி. ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல அமர்றதுலே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான். 10வதுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியும் கூட்டு வந்து உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காரு. 7ஆம் வீட்டு அதிபதியும் அங்கதான் இருப்பேன்றாரு. ஏன்னா இந்த அப்படியே சந்திரன் சூரியன் எல்லாம் டிரான்ஸ்ட் ஆகக்கூடிய மாசம் எல்லாம் இருக்கும்போது நிறைய பண வரவு வரும். அங்கிருந்து உட்காந்து சூரியனுடைய பார்க்கக்கூடிய பார்வையுமே ஒரு அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் நல்ல மருத்துவம் கிடைக்குங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உடம்பு ரீதியாக கஷ்டப்பட்டீங்களோ அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அட என்ன மேடம் நானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசலான்னு பார்த்தா நீங்க கும்பராசிக்காரங்க குதூகலமா இருக்கும்லாம் நிஜமா நல்லா இருக்கும். ஒரு 10 நாள் நான் சொன்னேன், அவசரப்படாதீங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்ற விஷயம் அதுதான். போகும்போது சனி உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் போவார். ஒரு 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க காட்டுல மழை.